கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நிர்மூலமானதை கட்டுகிறவர், பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர். அவர் என்றென்றைக்கும் நம்மை மறவாத தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்பொழுது நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அதை அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிர்மூலமாகி நாம் காணப்படுகிறோமா? பாழாய் போன நிலமாய் நாம் காணப்படுகிறோமா? பாழாய் போனதை தேவன் பயிர் நிலமாக்குகிறார். பயிர் நிலமாக்கி செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காகவே. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிற்கும்போது தேவன் வெறுக்கின்ற எல்லா அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு நீக்கும்போது ஒருவேளை இந்த நாட்களில் பாழாக்கப்பட்ட பூமி போல் நாம் காணப்படலாம். அந்த பாழாக்கப்பட்ட இடத்திலே தேவனாகிய கர்த்தர் பயிர் நிலமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நிர்மூலமாகாதிருக்கும்படி நம்மை சுற்றி அவர் அடைக்கலமும் கேடகமாய் கடந்து வந்து நம்மை பாதுகாக்கிற பரம தகப்பனாய் இருக்கிறார்.